இன்று காலை முதல் மாலை வரை நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் என்று அமித்ஷா சந்தித்த அந்த செய்தியாளர்கள் கூட்டத்தினுடைய பின்னணியில் எழுதப்பட்டிருந்தது. அது மாற்றப்பட்டு அமித்ஷாவினுடைய செய்தியாளர்கள் சந்திப்பு என்று வேறொரு பேனர் வைக்கப்பட்டு தாமரை சின்னத்தோடு அது பேனர் வைக்கப்பட்டது. எடப்பாடி உறுதியாக இருந்திருக்கிறார். அதிமுக பாஜகவுடன் தான் கூட்டணியை தவிர அதிமுக என்டிஏவினுடைய ஒரு அங்கம் அல்ல, இருக்காது என்பதையும், அமைய போகின்ற அந்த கூட்டணி ஆட்சிக்கு தலைவராக எடப்பாடி பழனிசாமி தான் இருப்பார் என்பதையும் அமித்ஷாவினுடைய வாயாலேயே அறிவிக்க வைத்திருக்கிறார். நீட் தேர்வு குறித்து கேட்டதற்கு ஒரு கோபத்துடன் பதிலளித்த அமித்ஷா எப்படி சொல்றாருன்னா, இதை ஒரு திசை திருப்பறதுக்காக தான் திமுக அரசு பயன்படுத்துது. நாங்களும் அதிமுகவும் பேசி நீட் தேர்வு பற்றி ஒரு சுமூக தீர்வை காண்போம் என்று சொல்றாரு. அது என்ன தேர்வு, எப்ப காண போறீங்க? ஆட்சியில் வரைக்கும் 11 ஆண்டுகள் இருந்துட்டீங்க. எந்த ஊழல் வழக்குல நீங்க ஈடியை வச்சு ஆராய்ந்த, சிபிஐ வைத்து புலனாய்வு செய்த அந்த எந்த வழக்குகளில் எந்த அரசியல்வாதி தண்டிக்கப்பட்டு உள்ள போயிருக்காங்க சொல்லுங்க. திருக்குறளை 63 மொழிகளில் மோடி அரசு மொழிபெயர்த்திருப்பதாக அமித்ஷா சொல்கிறார். இது எவ்வளவு தூரத்துக்கு உண்மைன்றதை நீங்களே கூகுளில் போட்டு தெரிஞ்சுக்கணும். தமிழ் மொழியை நாங்கள் கௌரவமாக கருதுகிறோம் என்று கூறுகிறார். தமிழ் மொழியை கௌரவமாக கருதுகிற நீங்கள் தமிழ்நாட்டினுடைய குரலை மதித்தீர்களா? எங்களுக்கு இருமொழி கொள்கை போதும்னு சொன்னோமே, அதையும் தாண்டி ஒரு மொழியை கத்துக்கன்னு ஏன் சொல்றேன்? பரவாயில்ல, ஒரு விஷயத்துல சொல்லணும், அமித்ஷாவை துணிஞ்சு பத்திரிகையாளர்களை சந்திச்சாரு. இந்த துணிச்சல் கூட மோடிக்கு இல்லையே. அதிமுக பூகம்பம் வெடிக்க போகுது. ஏன்னா பாஜகவோடு கூட்டணி சேர்ந்ததுனாலதான் நாங்க தோற்றோம். நான் ராஜா மாதிரி உலா வந்தேன், பாஜகவோட கூட்டணி சேர்ந்ததுனாலதான் நான் தோத்தேன். இப்ப கிரீடம் இல்லாத ராஜாவா நான் ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு ஜெயக்குமார். வணக்கம் தொடர்களே. ருஷ்ய செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சென்னை வந்துள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷா சற்று முன் செய்தியாளர்களிடம் அந்த சந்திப்பில் அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி, அக்கட்சியுடைய துணை பொதுச் செயலர் திரு KP முனுசாமி, பிறகு முன்னாள் அமைச்சர் வேலுமணி ஆகியோருடன் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது அதிமுக பாஜக கூட்டணி அமைகிறது, 2026 தேர்தலுக்கு பின்னால் அமைய உள்ள ஆட்சி கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்கும், அதில் நாங்களும் பங்கேற்போம் என்பதை உறுதிபட தெரிவித்திருக்கின்றார். இது நாள் வரை கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் தயாராக இல்லை, நாங்கள் தான் தனித்து ஆட்சி அமைப்போம் என்று சொன்ன அதிமுக இறங்கி வந்திருக்கிறது. பாஜகவுடன் ஒரு தொகுதி பகிர்வை செய்து கொள்ள அது ஒரு அழுத்தத்தின் அடிப்படையில் அது பணிந்திருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக பாஜகவினுடைய தலைமையிலான இந்த என்டிஏவில் அதிமுக இருக்கிறது. பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் அதிமுக அங்கம் வகிக்கிறது என்பதனை எடப்பாடி பழனிசாமி மறுத்திருக்கின்றார். எனவே அதிமுக பாஜக என்று அந்த கூட்டணியினுடைய பெயரை சொல்லி இந்த கூட்டணி அமைந்து விட்டது, இதை நாங்கள் உறுதி செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு தொகுதி பகிர்வு பேச்சுவார்த்தை பின்னாளில் நடைபெறும் என்று சொல்லி முடித்திருக்கிறார். ஆக இன்று காலை முதல் மாலை வரை நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் என்று அமித்ஷா சந்தித்த அந்த செய்தியாளர்கள் கூட்டத்தினுடைய பின்னணியில் எழுதப்பட்டிருந்தது. அது மாற்றப்பட்டு அமித்ஷாவினுடைய செய்தியாளர்கள் சந்திப்பு என்று வேறொரு பேனர் வைக்கப்பட்டு தாமரை சின்னத்தோடு அது பேனர் வைக்கப்பட்டது. அதன் பிறகுதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவருடைய கட்சியினுடைய நிர்வாகிகளும் வந்திருக்கிறார்கள். ஆக ஒரு விடயத்தில் எடப்பாடி உறுதியாக இருந்திருக்கிறார். அதாவது அதிமுக பாஜகவுடன் தான் கூட்டணியை தவிர அதிமுக என்டிஏவினுடைய ஒரு அங்கம் அல்ல, அதனுடைய தலைமையில் பாஜக இருக்காது என்பதையும், அமைய போகின்ற அந்த கூட்டணி ஆட்சிக்கு தலைவராக எடப்பாடி பழனிசாமி தான் இருப்பார் என்பதையும் அமித்ஷாவினுடைய வாயாலேயே அறிவிக்க வைத்திருக்கின்றார். இதற்கு மேல் இங்கே என்டிஏ கூட்டணி என்று பேச முடியாது. இது ஒரு விதத்தில் பார்த்தால் இது அவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னெடுத்த ஒரு அரசியலுக்கு ஒரு வெற்றிதான். ஆனால் அதன் பிறகு பல்வேறுபட்ட கேள்விகளை செய்தியாளர்கள் கேட்டார்கள். அதில் முக்கியமாக நீட் தேர்வு குறித்து கேட்டதற்கு
ஒரு கோபத்துடன் பதிலளித்த அமித்ஷா எப்படி சொல்றாருன்னா, இதை வந்துட்டு ஒரு திசை திருப்பறதுக்காக தான் திமுக அரசு பயன்படுத்துது, மற்றபடி இதுல ஒன்றும் இல்லை, நாங்களும் அதிமுகவும் பேசி நீட் தேர்வு பற்றி ஒரு சுமூக தீர்வை காண்போம் என்று சொல்றாரு. அது என்ன தீர்வு, எப்ப காண போறீங்க? இந்த நாடு முழுவதும் நீட் தேர்வால் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 100க்கும் நெருக்கத்திற்கு மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டு செத்திருக்கிறார்கள். ஆனால் அது தொடர்பாக ஒரு தெளிவான பதிலை சொல்வதற்கு அமித்ஷாவால் முடியவில்லை. அடுத்தபடியாக அவர் எப்பொழுதும் சொல்வதைப் போல தமிழ்நாட்டில் எல்லா துறையிலும் ஊழல் அப்படின்லாம் சொன்னாரு. இது ரொம்ப சுலபம். எல்லா துறையிலும் ஊழல். எந்த ஊழலை கண்டுபிடித்து வழக்கின் மூலமாக நீங்கள் தீர்ப்பை பெற்றிருக்கிறீர்கள் என்றால் எதுவும் இல்லை. ஆட்சியில் இது வரைக்கும் 11 ஆண்டுகள் இருந்துட்டீங்க. எந்த ஊழல் வழக்குல நீங்க ஈடியை வச்சு ஆராய்ந்த, சிபிஐ வைத்து புலனாய்வு செய்த அந்த எந்த வழக்குகளில் நீங்கள் யாரை தண்டித்திருக்கிறீர்கள்? எந்த அரசியல்வாதி தண்டிக்கப்பட்டு உள்ள போயிருக்காங்க சொல்லுங்க. சிறையில் வச்சிருக்கிறீங்க, மிரட்டி இருக்கிறீங்க, கட்சிகளை உடைச்சிருக்கிறீங்க, ஆட்சிகளை மாற்றி இருக்கிறீங்க. இதெல்லாம் நடந்திருக்கே ஒழிய இந்த ஊழல் செய்தார்கள் என்று எந்த அரசியல்வாதி மீது குற்றம் சுமத்தி நீதிமன்றத்தில் நிரூபித்து தண்டனை பெற்று தந்திருக்கிறீர்கள்? அதுக்கு பதில் இல்லை. மின்சார ஊழல்ன்றாரு, நிலக்கரி ஊழல் கூடவே வருது. இப்போ இந்த ஊழல் எல்லாம் இவங்க பங்குதாரரா இல்லையா? அது இன்னொரு கேள்வி எழுகிறது. ஏன்னா எல்லாம் 26 தேர்தலில் வந்துட்டு நிச்சயமாக எதிரொலிக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலை தான். எனவே இங்கே நிலக்கரியை இறக்குமதி செய்ய சொன்னதை விடவா பெரிய ஊழல்? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிலக்கரியை, நமது நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய நிலக்கரியை வாங்கி பயன்படுத்துவதோடு ஒரு 40 விழுக்காடு அளவிற்கு, 3 1 பங்கு 40 விழுக்காடு அளவிற்கு வெளிநாடுகளில் இருந்து நிலக்கரியை இறக்குமதி செய்து பயன்படுத்த வேண்டும் என்று எல்லா மாநில அரசுகளுக்கும் ஒரு அழுத்தம் தந்தது மோடி அரசு. அதன் மூலம் ஒரு மாநில அரசுக்கும் எவ்வளவு கூடுதல் செலவு ஆனது என்பதை எவ்வளவோ முறை கேட்டு பார்த்துட்டோம், சொல்லவே இல்லை. ஆனால் பெனிஃபிஷியரி யாரு? அதானி ஆஸ்திரேலியாவில் வச்சிருக்கக்கூடிய கார்மைக்கல் பிளான்ட். அது இல்லாத பல்வேறுபட்ட நாடுகளிலிருந்து அவருடைய ஏஜென்சி மூலம் இறக்குமதி செய்யப்பட்ட அந்த நிலக்கரிகள், அவர்களுடைய தரம் என்ன, அவர்களுடைய விலை என்ன, அது உள்நாட்டு விலையோடு ஒப்பிடும்போது அது எவ்வளவு அதிகம், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா திட்டமிட்டு தனியார்களை, அதுவும் குறிப்பாக அதானியை வளர்ப்பதற்காக மாநில அரசுகளினுடைய நிதியை இவர்கள் பயன்படுத்த அழுத்தம் தந்திருப்பது தெரியும். ஸோ இவ்வளவு இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் தமிழுக்கு நாங்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்கிறோம் தெரியுமா? 63 மொழிகளில் வந்துட்டு திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கிறோம்னு சொல்றாரு இவர். திருக்குறளை 63 மொழிகளில் மோடி அரசு மொழிபெயர்த்திருப்பதாக அமித்ஷா சொல்லுகிறார். இது எவ்வளவு தூரத்துக்கு உண்மைன்றதை நீங்களே கூகுளில் போட்டு தெரிஞ்சுக்கங்க. காசியினுடைய சங்கமம் மோடி தொடங்கினார். தமிழ்நாட்டினுடைய சோழருடைய செங்கோலை எடுத்துட்டு வந்துட்டு நாடாளுமன்றத்தில் வைத்தார். எல்லாம் சரி. தமிழ் மொழியை நாங்கள் கௌரவமாக கருதுகிறோம் என்று கூறுகிறார். தமிழ் மொழியை கௌரவமாக கருதுகிற நீங்கள் தமிழ்நாட்டினுடைய குரலை மதித்தீர்களா? எங்களுக்கு இருமொழி கொள்கை போதும்னு சொன்னோமே, அதையும் தாண்டி ஒரு மொழியை கத்துக்கன்னு ஏன் சொல்ற? தமிழ் மொழி தான் போதும்ல, அது ஒரு கௌரவம் இல்லை, அதற்கு உரிய ஒரு இடத்த நீங்க கொடுக்குறீங்கல்ல, அப்புறம் ஏன் தமிழை இன்னொரு மொழியை கத்துக்கணும் இங்கிலீஷ் தவிர? எதுக்காக, என்ன கட்டாயம்? அதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லலை, விளக்கல. அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாரு அப்படின்னம்னா, ஆனா ஒண்ணு, எல்லாத்தையும் எழுதி கொண்டாந்துட்டாரு, அச்சடிச்சு கொண்டாந்துட்டாரு. தமிழ்நாட்டில் பேசுறோம், சாதாரணமாக பேசுற முடியாது அப்படின்றதாக எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு நாங்கள் பாரதியாருக்கு எவ்வளோ மதிப்பு கொடுத்தோம், திருக்குறளுக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்தோம், இப்படியெல்லாம் ஒருத்தர் சொல்லி இன்றைக்கு ஒரு பெரிய பரவாயில்ல. ஒரு விஷயத்தில் சொல்லணும், அமித்ஷாவை துணிஞ்சு பத்திரிகையாளர்களை சந்திச்சாரு. இந்த துணிச்சல் கூட மோடிக்கு இல்லையே, அதான் பெரிய விடயம். ஆனால் ஏதாவது ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடம் வரும்போது பார்த்தீங்கன்னா அது திசை திருப்ப திமுகவினுடைய நாடகம் அப்படின்றது. பதில் சொல்றது இல்லை. இப்படி பல விஷயங்களுக்கு அவர் சொன்னார். அவர் நீட்டு விடயத்தில் எவ்வளவு பெரிய பாதிப்பை மாணாக்கர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அது
அதை பற்றி ஒரு தெளிவான நிலைப்பாடே இல்லாமல் அமித்ஷா வந்துட்டு தமிழ்நாட்டை பேசிக் கொண்டிருக்கின்றார். இது ஒண்ணு. எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மனக்குறை என்னன்னா, இதே அமித்ஷா இன்றைக்கு தமிழனை பற்றி, தமிழை பற்றி, திருக்குறளை பற்றி பேசுகின்ற அமித்ஷா ஒரிசால தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது கடந்த மக்களவை தேர்தல் அப்ப, மக்களவை தேர்தலோடு ஒரிசாவில் வந்துட்டு சட்டப்பேரவை தேர்தலும் நடந்துச்சு. அந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது இவர் கேட்ட கேள்வி, எப்படி ஒரு தமிழன் ஒரிசாவினுடைய முதல்வர் ஆகலாம், அதை ஒப்புக்கொள்ள முடியுமா, ஒப்புக்கொள்ளுகிறீர்களா என்று மக்களை பார்த்து கேட்டார் இவர். இது தொடர்பு அந்த விவாதம் அன்னைக்கே வந்துச்சு சன் டிவியில. நான் அப்ப கூட கேட்டேன், நீ யார் அதை கேட்கறதுக்கு? இந்தியாவில யாரு எங்கேயும் தொழில் செய்யலாம், எங்கேயும் அரசியல் பண்ணலாம், நீ ஒரு குஜராத்தி, நீ இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் ஆகலாம் அப்படின்னும் போது, ஏன் ஒரு தமிழன் வந்துட்டு ஒரிசா மக்கள் ஏற்றுக்கொண்ட தமிழன் பாண்டியன் ஏன் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் ஆகக்கூடாது? நீங்க ஓட்டு வச்சு விளையாடுறீங்க, ஓட்டு மிஷினை வச்சு விளையாடுறீங்க, அது தெரியும். அது மட்டும் இல்லாத ஒரு 13% ஓட்டு அதிகப்படுத்தி தான் காட்டி ஜெயிச்சு ஆட்சியை கைப்பற்றிருக்கீங்க. மற்றபடி நீங்க நவீன் பட்நாயக்கனுடைய பிஜு ஜனதா தளத்தை நீங்க நேரடியாக தோற்கடிக்கவே இல்லை. இதெல்லாம் விவரம் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். என்ன சொன்னீங்க அங்க? அப்ப அங்க தமிழனுடைய பெருமையெல்லாம் இல்லை, எடுபடலையா? அந்த தமிழர் பாண்டியன் எப்படி அந்த மக்களுடைய மரியாதையை பெற்றிருக்கிறார், ஒரு கௌரவமான அடையாளமாக பார்க்கப்படுகிறார். அவருடைய மனைவி ஒரு ஒரிசாக்காரர் தானே. ஆனா அங்க இந்த அளவுக்கு பேசிட்டு இங்க வந்து என்னடா நீ தமிழை பத்தி பேசுற அப்படின்னு எதிர்த்து கேட்கறதுக்கு வந்துட்டு இங்க யாரும் இல்லை. அதுதான் வருத்தம். நாடாளுமன்றத்தில் கூட மோடி என்ன செஞ்சாரு, அங்க போயிட்டு அதே தேர்தல் பிரச்சாரத்தின் போது அங்க இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் கோயிலினுடைய ரத்ன பண்டாரி, அவருடைய பொக்கிஷத்தினுடைய அந்த சாவி களவாடப்பட்டு தமிழ்நாட்டில் தான் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னாரு. ஏன் பாண்டியன் மேல அவதூறு சொல்லணும்? ஒரு தமிழன் மேல அவதூறு சொல்றதுக்காக தமிழ்நாட்டை அவமதிச்சு பேசினாரு மோடி. அதை எதிர்த்து அப்பவும் நம்ம பேசணும். அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்துட்டதுக்கு பிறகு அந்த பொக்கிஷத்தினுடைய சாவி கிடைச்சிருச்சா மோடி அப்படின்னு கேள்வியும் எழுப்பணும். ஆனா இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் திமுக அதிமுக உட்பட யாரும் கேட்கல. நாடாளுமன்ற விவாதத்தின் போது ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அதை கேள்வி எழுப்பினாங்க. அதான் முக்கியம். அந்த சாவி தமிழ்நாட்டில் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று தமிழ் மக்களையே நீங்கள் அவதூறாக பேசினீர்களே, மன்னிப்பு கேட்பீர்களா என்ற அந்த மோடியை பார்த்து அந்த அம்மா கேட்டாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் ஒடிசாவிலிருந்து வந்தவர் கேட்டாங்க. நம்ம உறுப்பினர்கள் சைலண்டா தான் இருந்தாங்க. தமிழருடைய சுயமரியாதைக்கு சவால் விடக்கூடியது அது. ஆனா இங்க வந்துட்டு அமித்ஷா பேசிட்டு போறாரு, எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வாயை திறந்து பார்த்துட்டு இருக்கிறோம். சரி, பத்திரிகையாளர்களாவது யாராவது கேட்பாங்கன்னு பார்த்தோம், யாரும் கேட்கல. அப்ப என்ன நினைப்பார் அமித்ஷா போன்றவர்கள் எல்லாம்? இவர் யாரு, இவருடைய யோக்கியதை என்ன, லோயா கொலை வழக்கு, இவர் எவ்வளவு பணத்தை வந்துட்டு அந்த பண மதிப்பு நீக்க நடவடிக்கை எப்ப மாத்தினாரு, அதெல்லாம் வேற. இவருடைய பிள்ளைக்கு எவ்வளவு சொத்து உயர்ந்தது, எத்தனை பர்சன்டேஜ் உயர்ந்தது, அது கேள்வி எழுப்பட்ட போது இவர் ஏதாவது பதில் சொன்னாரா, அமைதியா ஓண்டாரா, அதெல்லாம் ஒரு தனி கதை. நான் என்ன கேட்கறேன்னா, இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களோ அல்லது அரசியல் கட்சிகளோ ஏன் இது ஒரு பெரிய கேள்வியா எடுப்பலன்றதுதான் நான் கேட்கிறேன். தமிழை மதிக்கிறேன், தமிழ்நாட்டை மதிக்கிறேன்றீங்களே, உங்களுடைய 10 ஆண்டு கால வேலை வாய்ப்புல இங்கே இருக்கக்கூடிய இந்திய ஒன்றிய அரசு அலுவலகங்கள்ல எவ்வளவு தமிழர்களுக்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது? அதை சொல்லுவார் அமித்ஷா. HVF, CVRD, இன்டகரல் கோச் ஃபேக்டரி, சதன் ரயில்வே, இங்க இருக்கக்கூடிய வங்கிகள், NLC, இதெல்லாம் எவ்வளவு தமிழர்களை எடுத்திருக்கிறீங்க இந்த 10 வருஷத்துல? சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கேள்வியை கேட்கறது கூட பத்திரிகையாளர்கள் இல்லை. கேட்டாதானே அலறுவான். எதையுமே கேட்கறது இல்லை. சும்மா இவர் அப்படி கேட்கிறாரு, அவர் இப்படி சொல்றாரு, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? உடனே அவர் அந்த திசை திருப்புவதற்காக அப்படின்னு சொல்லிட்டு அவர் எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்கிறாரு. கடைசியில் என்னது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. EPS இல்லத்தில் அமித்ஷாவிற்கு தேநீர் விருந்து, அவ்வளவுதான். ஆனா இதுக்கு மேலதான் இருக்கு அதிமுக பூகம்பம் வெடிக்க போகுது. ஏன்னா பாஜகவோடு கூட்டணி சேர்ந்ததுனாலதான் நாங்க தோற்றோம். நான் ராஜா மாதிரி உலா வந்தேன், பாஜகவோட கூட்டணி சேர்ந்ததுனாலதான் நான் தோத்தேன், இப்ப கிரீடம் இல்லாத ராஜாவா நான் ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு ஜெயக்குமார், அஇஅதிமுகவினுடைய பேச்சாளர். இதுக்கு மேல அவர் என்ன செய்ய போறாருன்றத பார்க்கணும். இன்னும் மற்றவர்களா இருக்காங்க.
பாஜக எதிர்ப்புன்றது ஒரு பெரிய கோஷ்டி அதிமுகவில் இருக்கு. அவங்க என்ன பண்ண போறாங்கன்றதை பார்க்கணும். இதுக்கு மேலதான் இந்த தேநீர் விருது கொடுக்குறாரு இல்லையா, இதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அது நடக்கும். அன்னைக்கு தான் தெரியும் இந்த அதிமுக இத்தோட நிற்குமா, இன்னமும் தூளாகுமா அப்படின்றதெல்லாம் அன்னைக்கு தான் பார்க்க முடியும். ஆனா தமிழக மக்கள் விழிப்புடன் இருந்து இந்த கூட்டணியை எதிர்கொள்ள வேண்டும். இன்னும் இதுல நிறைய, ஆனா ஒரு விடயத்தை நல்லா பண்ணாரு. இன்னைக்கு 7 பேருக்கு சேர் போட்டிருந்தாங்க. இந்தாண்ட பக்கம் 3 அதிமுக, அந்தாண்ட பக்கம் இந்தாண்ட இவர்களெல்லாம் போட்டு, அதிமுக 3 சேர் போடல, ஒரே அமித்ஷா, அப்புறம் வந்துட்டு இபிஎஸ், அப்புறம் இவங்களுடைய கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி, அப்புறம் டிடிவி தினகரன், அப்புறம் ஓபிஎஸ், அப்புறம் அந்தாண்ட பக்கம் பாஜக எழுதுகிற ஒரு தலைவர், அப்புறம் வாசன், தமிழ் மாநில காங்கிரஸுடைய வாசன், இப்படி இவங்களை எல்லாம் வரிசையாக உட்கார வச்சு அப்படியே ஒரு பெரிய மெகா கூட்டணி கடைசியாக கையை தூக்குனாங்க இல்லையா, அந்த கையை தூக்க வைக்கலான்னு அந்த முயற்சியை முறியடித்து விட்டார் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் ராமதாஸ். அவர் நேற்று அதை முடிச்சிட்டாரு. இப்போ விட்டா இவங்க கையை தூக்குவாங்கன்ட்டு. அவங்க எவ்வளோ திட்டமிட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்க. இவங்க எப்படி திட்டமிட்டு இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் எப்படியாப்பட்ட நடவடிக்கை எடுத்தார் பாருங்க. இன்னைக்கு அன்புமணி ராமதாஸே அந்த பக்கத்தில் காணும். இல்லாட்டி நல்லா சேவி முடிச்சு சிங்காரிச்சு அவர் அங்கே வந்து நின்று இருப்பார். நல்ல வேளை அவங்களாம் யாரும் வரல. ஸோ அதிமுக பாஜக கூட்டணி தான் இது அப்படின்றத வந்துட்டு தெளிவாக காட்டி விட்டாங்க. இதுக்கப்புறம் மற்றவங்களெல்லாம் கூட்டணியில் சேர்க்கணும். அது எப்படி இவங்க சேர்க்க போகிறாங்கன்றதை பார்க்கணும். எனவே அமித்ஷாவினுடைய தமிழ்நாட்டு பயணம் ஒரு அரை வெற்றி தான். இருந்தாலும் கூட அஇஅதிமுகவுக்கு இது ஒரு சறுக்கலே. எந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்தாலும் நாங்கள் ஜெயிக்க மாட்டோம் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்களோ அதே கட்சியோட மறுபடியும் கூட்டணி சேர்ந்திருக்கீங்க. இது என்ன ஆகும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.